அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறுகின்றான். வ இன்னக லஅலா குலுகின் அதீம் அப்படின்னு சொல்றான். அதாவது மேலும் திண்ணமாக நற்குணத்தின் உன்னதமான நிலையில் நீர் இருக்கின்றீர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா ஒரு சான்று வழங்குகின்றான். அந்த உன்னத நிலைக்கு காரணமாக இருந்த சில முக்கியமான அம்சங்களை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். ஒரு 17 விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களே கூறிய சில விஷயங்கள். அந்த 17 அம்சங்களை ஒன்றாக நான் இப்போது வாசிக்கின்றேன். அறிமுகமே எனது மூலதனம் என்றார்கள். அறிமுகமே எனது மூலதனம், அறிவே எனது மார்க்கத்தின் ஆணிவேர், பிரியமே எனது அடித்தளம், ஆர்வமே எனது வாகனம், அல்லாஹ்வை திக்ர் செய்வது இறை நினைவு, அதுவே எனது ஆதரவு, உறுதி கொள்வதே எனது பொக்கிஷம், கவலை எனது பயணத்தோழன், கல்வியே எனது ஆயுதம், பொறுமையே எனது போர்வை, இறை பொருத்தம் பெறுவதே எனது நோக்கம், என்னை தாழ்த்தி கொள்வதே எனது பெருமை, உலக பற்றற்ற நிலையே எனது தொழில், நம்புவதே எனது பலம், உண்மைத்தன்மையே எனது சிபாரிசு, ஏற்பதுதான் எனது கண்ணியம், அறப்போர் புரிவது எனது குணம், தொழுகையில் தான் எனது கண்குளிர்ச்சி என்று இந்த 17 விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதை நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இது எதற்காக சொன்னா, நாம இந்த விஷயங்களை பின்பற்றி நடப்பதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றானே, நற்குணத்தின் மிகச்சிறந்த உன்னதமான நிலையில் இருக்கின்றீர் என்று அல்லாஹ் தஆலா சான்று வழங்குகின்றானே, அந்த உன்னத நிலைக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த 17 அம்சங்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டு அதன்படி பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த தகவல்களை, இந்த செய்திகளை இன்று நாம் நம்மிடையே பரிமாறிக்கொள்ள இருக்கின்றேன். அறிமுகமே எனது மூலதனம் என்று கூறினார்கள். அதாவது ஒருத்தரை சந்திக்கும் போது அவரை பற்றி அறிந்து கொள்வது, அவரை தெரிந்து கொள்வது, அவர் எந்த ஊரு, அவருடைய பேரு, அதே போல தன்னை பற்றி சொல்வது. இது ஒரு சந்திப்புல ஒருத்தரை பார்க்கும்போது முசாஃபா பண்ணணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அவரை பற்றி அறிமுகம் செய்து கொள்வது, அவரை பற்றி தெரிந்து கொள்வது. இது அடுத்த முறை நம்ம அவரை சந்திக்கும் போது அவரை பெயர் சொல்லி அழைத்தால் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். இப்போ ஒரு முறை தான் பார்த்திருப்போம், ஆனா அடுத்த முறை சந்திக்கும் போது அவரை பற்றி நாம் தெரிந்து வைத்திருந்தால், அவருடைய பெயர் சொல்லி அழைத்தால், அல்லது அவர் இந்த ஊர்க்காரர் என்று சொன்னால், அதை கொண்டு அவருக்கு ஒரு திருப்தி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். அந்த நட்பிலே ஒரு நெருக்கம் ஏற்படும். ஸோ அந்த அடிப்படையில ஒருத்தரை பார்க்கும் போது, அவரை அறிமுகம் செய்து கொள்ளும் போது, அவரை பற்றிய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வது ஒரு நபியுடைய வழிமுறை. அவங்க அந்த மாதிரி பேசியிருக்காங்க. பல ஊர்க்காரர் நம்ம இதுல அவங்க இதுக்கு போயிட்டு வரும்போது, தாயிஃப் போயிட்டு வரும்போது, ஒரு தொழிலாளி அவர் இவருக்கு பழங்களை கொண்டு வந்து கொடுத்தாரு. அவர் இந்த ஊரை சொன்னோன்னா, அவரு என்னுடைய சகோதரர் இன்னொரு நபி அங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லும் போது, இவருக்கு அவரை பற்றி ஒரு அறிமுகம் ஏற்படுது, ஒரு நெருக்கம் ஏற்படுது. இது போன்ற அறிமுகம் தேவை. அதே போல இறைவனை பற்றி நாம் அறிந்து கொள்வது இதுவும் அவசியம். அடுத்ததாக ஒரு மனிதன் தன்னை பற்றி அறிந்து கொள்வது, தன்னுடைய பலம், பலவீனம், இதை பற்றியெல்லாம் அறிந்து கொள்வது இருக்கிறதே, இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அறிமுகமே எனது மூலதனம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததாக பிரியம், உப்பு வைக்கிறது இருக்கு இல்லையா, ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு வைக்கிறது, அந்த பிரியமே எனது அடித்தளம் அப்படின்னு சொன்னாங்க. மனித வாழ்க்கையில ஒருத்தர் மேல ஒருத்தர் நேசம் கொள்வது இருக்கிறது, அதுதான் உண்மையான ஒரு அசல் அம்சமாக இருக்கிறது. நபி அவர்கள் தாங்கள் பிறரிடம் காட்டும் பாசத்தின் மூலமாக மக்களின் உள்ளங்களை தன்பால் வென்றெடுத்தார்கள். இப்போ நம்ம கூட ஒருத்தர்கிட்ட, முஸ்லிம் அல்லாத சகோதரர்கிட்ட நம்ம பேசும்போது, வெறும் இஸ்லாத்தை பற்றி சொல்லி அந்த கொள்கை ரீதியா நம்ம அந்த பேச்சுல வெல்றது இருக்குல்ல, அது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவர் அதை ஏற்றுக்கொள்ளலாம் இருக்கலாம். ஆனால் அவருடைய உள்ளத்தை வெல்லக்கூடிய, அந்த உள்ளத்தை வென்றெடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதே, அதுதான் நெருக்கத்தை ஏற்படுத்தும். அல்ல நாடினால் அவருக்கு அந்த மார்க்கம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு தோழர்களோட பிரியமாக இருந்தார்கள் சொன்னா, ஒவ்வொரு தோழருமே நினைப்பாராம்,
நபி அவர்கள் என்னோட தான் ரொம்ப அன்பா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நபிசுல்லாசம் அவர்கள் ஒவ்வொரு தோழரிடமும் கூட பிரியமாக, உப்பாக, அன்பாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக ஆர்வமே எனது வாகனம் அப்படின்னு சொன்னாங்க. ஆர்வம், எந்த வேலையை செஞ்சாலும் அதுல ஒரு ஆர்வமாக செயல்படுவது, இது என்னுடைய வாகனம். நற்காரியங்களை ஆவலோட செய்யும் போதுதான் அதை நம்ம நிறைவேற்றுவது எளிமையா இருக்கும். நபிசாசனுடைய வழிமுறையும் அதுதான். இப்ப வாகனம்ங்கிறது பல்வேறு வேலைகளுக்கு நமக்கு பயன்படுது. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு பயன்படுது. இந்த நபிசாசம் அவர்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக எந்த செயலிலும் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். தொழுகையில ஈடுபட்ட அவர்கள் தங்களுடைய கால்கள் வீங்கிவிடும் அளவிற்கு தொழுகையில் நின்றார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இரவு தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை போன்றதுல அவர்கள் தனிப்பட்ட முறையில தொழும் போது, ஜமாத்தாக தொழும்போது ஒரு அளவுதான் தொழு வைப்பாங்க. ரொம்ப அதிகமாக நீட்டிட்டு போக மாட்டாங்க. அதுக்கு காரணங்கள் பின்னாடி சொல்றாங்க. எனக்கு பின்னாடி தொழுகிறவங்கள வயதானவர்கள் இருக்கலாம், அல்லது பயணத்துக்கு போகக்கூடியவர்கள் இருக்கலாம், குழந்தைகள் விட்டுட்டு வந்த பெரியவர்களா இருக்கலாம். இதுமாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு குழந்தையோட அழு குரல் கேட்டு அதை தொழுகையை சுருக்கிக்கிட்டாங்க. இப்படி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதனால பொது இடத்துல தொழுக வைக்கும் போது ஒரு அளவோட இருக்கும். ஆனா தனிப்பட்ட முறையில நபிசாசம் தொழும் போது தங்களுடைய கால்கள் வீங்கிவிடும் அளவிற்கு தொழுகையில் ஈடுபட்டார். அப்ப அது ஆர்வம் இல்லைன்னா, அந்த தொழுகையில அந்த ஈடுபாட்டுல, வணக்க வழிபாட்டுல ஒரு ஆர்வம் இல்லைன்னா இந்த அளவுக்கு நம்ம செய்ய முடியாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே கேட்டாங்க, நீங்க இவ்வளவு கஷ்டம் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது நபிசாசம் சொன்னாங்க, நான் என்னுடைய இறைவனுக்கு நன்றியுடைய அடியானாக திகழ வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு அவர்களுடைய கால்கள் வீங்கும் அளவுக்கு ஒரு தொழுகையில் ஈடுபடணும்னு சொன்னா, உண்மையிலே அந்த வணக்க வழிபாட்டுல ஒரு ஈடுபாடு இருந்தால், ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதைத்தான் நபிசாசம் சொன்னாங்க, ஆர்வமே எனது வாகனம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ்வை திக்ர் செய்வதே எனது ஆதரவு. இறை நினைவு, இறை சிந்தனை, இறைவனை பற்றிய எண்ணம், திக்ர் செய்யறது நம்ம சொல்றோம் இல்லையா. இந்த திக்ருங்கிறதே நம்ம சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு நம்ம விரல் விட்டு ஓதக்கூடியது மட்டும் இல்ல. இறை நினைவுங்கிறது எப்போதுமே இருக்கணும். அது நம்ம பயணத்துல இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரத்துல இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, இறைவனை பற்றிய நினைவு இருக்கணும். அதுதான் சரியான திக்ர். சாதாரண முறையில நம்ம சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஓதுறோம், இதெல்லாம் இறை திக்ர் தான். ஆனால் இங்க நபிசாசம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இறை நினைவு அப்படிங்கிறது எப்போதுமே நமக்கு இருக்கணும். அது நம்ம எந்த வேலையில ஈடுபட்டு இருந்தாலும் சரி, அந்த இடத்துல கூட நாம இறைவனை பற்றிய சிந்தனை இருக்கணும், இறைவனை பற்றிய நினைவிலே இருக்கணும். அப்ப ரப்பின் நினைவிலே இருக்கிறதுனால நபிசாசம் அப்படி இருந்ததுனாலதான் பசி தாகம் எல்லாம் எடுக்காத அளவுக்கு கூட அவங்க வழிபாடுகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சுத்தம் செய்யக்கூடிய பொருள் இருக்கிறது. உள்ளத்தை சுத்தம் செய்யக்கூடியது திக்ர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இறை நினைவு இருக்கிறது, இறைவனை பற்றிய சிந்தனை இருக்கிறது, இறைவனை திக்ர் செய்யறது இருக்கிறது. இது உள்ளத்தை சுத்தம் செய்யக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லி நபிசாசம் சொன்னாங்க. அடுத்ததாக உறுதி கொள்வதே எனது பொக்கிஷம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது எதையும் ஏற்றுக்கொண்டால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது. இப்போ ஒரு துருவி கேட்கறது இல்லை. இப்ப யாராவது ஒரு தோழர் தனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நபிசாசம் அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா அதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து விடுவான். சில தோழர்கள் போருக்கு வராம இருந்ததுக்கு பொய்யான காரணங்களை சொன்னாங்க. நபிசாசம் அது உண்மைதானா அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனா அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்து கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான். அந்த அடிப்படையில நபிசாசம் சொன்னாங்க, உறுதி கொள்வதே எனது பொக்கிஷம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததாக கவலை எனது பயணத்தோழன் அப்படின்னு சொன்னாங்க. கவலை எப்போதும் இருக்கும். எந்த கவலை? உலகற்ற பெரிய கவலையா, மற்ற விஷயங்கள் இல்ல. ஆனா என்னுடைய தோழர்கள், என்னுடைய உம்மத்தார் நரகத்திற்கு போய்விடக்கூடாது என்ற கவலை அவர்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டது. இப்ப பயணத்தோழன் சொன்னா என்ன செய்வோம்? ஒரு பயணம் ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிவு வரை அந்த பயணத்தோழன் நம்ம இருப்பான் இல்லையா. அது போல நபிசாசம் அவர்கள் வாழ்க்கையே ஒரு முழுமை பயணம்னு சொன்னாங்க. ஒரு வாழ்க்கை முழுவதுமே ஒரு நீங்க பயணியை போல கழிங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில என்னுடைய பயணத்தோழன் யாருன்னு சொன்னா கவலைன்னு சொன்னாங்க. அதாவது இந்த மக்களை பற்றி கவலை. நபிசாசம் அவர்களுக்கு இந்த உம்மத்தினர் நேர்வழிக்கு வந்துவிட வேண்டும், நரகத்திற்கு போய்விடக்கூடாது என்ற கவலை அவர்களுக்கு எப்போதும் பயணத்தோழனை போலவே அவர்களுக்கு கூட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக கல்வியே எனது ஆயுதம் அப்படின்னு சொல்றாங்க. கல்வி இருக்கிறது மனிதன் தன்னை தாக்க வரக்கூடியதற்கு எதிராக பயன்படுத்துறது தான் ஆயுதம். அப்ப நபிசுல்லாஹ் சொன்னாங்க, கல்விதான் என்னுடைய ஆயுதம் சொன்னாங்க. இந்த உடல் கல்வி
உலக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது, உடல் கூறு பற்றி உள்ளது, உலக சட்டத்திட்டங்கள், இதை பற்றி எல்லாம் அறிந்து கொள்வது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னன்னு சொன்னா மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வது, இறைவனை பற்றி அறிந்து கொள்வது. என்ன, அந்த படைத்தவனை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளும் போதுதான் அவனுடைய இறை அச்சம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும். அல்லாஹ் எதை விரும்புகின்றான், எதை வெறுக்கின்றான் போன்றவற்றை அறிந்து கொள்வது. இது போன்ற கல்விதான் எனது ஆயுதம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்ததாக பொறுமையே எனது போர்வை அப்படின்னு சொன்னாங்க. இந்த போர்வை இருக்கிறது இல்லையா, அந்த மனிதன் ஒரு போர்வையை போர்த்துக் கொள்ளும் போது ஒரு ஆறுதல் கிடைக்கிறது, ஒரு அரவணைப்பு கிடைக்கிறது. இது போல பொறுமைதான் என்னுடைய போர்வை அப்படின்னு சொன்னாங்க. பொறுமை, அவசரப்படாமை ஆகிய இந்த உயர் குணங்கள் இருக்கிறதே, இதுதான் என்னுடைய போர்வையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்த எல்லா காரியங்கள்லயும் வெற்றி கிடைக்கும் எப்பன்னு சொன்னா நாம பொறுமையோட செயல்பட்டோம்னு சொன்னா வெற்றி கிடைக்கும். அல்லது தோல்வி ஏற்பட்டாலும் கூட அது நம்மளை பெரிதாக பாதிக்காது. பொறுமை இருந்தால், அவசரப்படாத தன்மை இருந்தால், ஒரு இந்த மாதிரி நற்குணங்கள் இருந்தா ஒரு தோல்வி ஏற்பட்டா கூட சரி இதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடந்தது அப்படிங்கக்கூடிய ஒரு மனதுல திருப்தி ஏற்படும். இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்குது பொறுமையாக இருக்கிறது. அதனால பொறுமையே எனது போர்வை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு கஷ்டம் ஏற்படும் போது, சங்கடங்கள் ஏற்படும் போது மனிதன் என்ன செய்யறான், ஒண்ணு சொல்லி புலம்புறான், ஐயோ எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு, இறைவன் என்னை கைவிட்டுட்டான், இப்படி எல்லாம் புலம்பக்கூடியவனாக இருக்கிறான். அல்லது உடலாலும் உள்ளத்தாலும் நிம்மதி இழந்து போய் வேகம், பதட்டம், வெறுப்பு கொள்றது, இது போன்ற நிலைகள். இது எல்லாமே பொறுமை இருந்தால் இந்த ரெண்டு நிலைமையும் இருக்காது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பொறுமையே எனது போர்வை அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததாக இறை பொருத்தம் பெறுவது, ரிதா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவது இருக்கிறது, அதுதான் என்னுடைய நோக்கம். என்னுடைய நோக்கம் என்ன, எப்போதுமே என்னுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு சொன்னா இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதுதான். அப்ப அதை அடைவதற்கு என்னென்ன தேவைன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது தௌபா, இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோருவது. அடுத்ததாக இறை நெருக்கம் பெறக்கூடிய தகுதியை நாம் பெற்றுக்கொள்வது. மூன்றாவதாக உலக பற்றற்ற ஒரு நிலையை இருப்பது. நான்காவதாக அதற்கான பயிற்சியில் ஈடுபடுவது, ஒரு பேணுதலான வாழ்க்கை முறையை பெற்றுக்கொள்வது, பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது, தவக்குள் என்று சொல்லக்கூடிய பரிபூர்ணமான இறை நம்பிக்கையோடு இருக்கிறது, தன்னை அல்லாஹ்விடம் முழுமையாக ஒப்படைத்து விடுவது, அனைத்து நிகழ்வுகளையும் ஏன் எதுக்குன்னு கேள்விகளை கேட்காம இது இறைவனுடைய நாட்டம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்வது. இப்படியெல்லாம் செய்தால் இந்த அனைத்து காரியங்களும் இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள தரக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறை பொருத்தம் பெறுவதே எனது நோக்கம். என்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கமே என்னன்னு சொன்னா இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதுதான். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னை தாழ்த்திக் கொள்வதே எனது பெருமை அப்படின்னு சொன்னாங்க. இந்த மனிதர்கள் இன்னைக்கு பொதுவா என்ன செய்யறான், தன்னை உயர்ந்தவனாக காட்டிக் கொள்றது, தன்னை மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்பதற்காக பல விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மனிதர்கள். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை தனிமைப்படுத்தி காட்ட மாட்டார்கள். கூட்டத்துல உட்கார்ந்து இருந்தாங்கன்னு சொன்னா யாரு இறை தூதர், யாரு நபி அப்படின்னு சொல்லி வெளியில இருந்து புதுசா வரக்கூடியவர்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு சமமாக அந்த அவையில உட்கார்ந்து இருப்பாங்க. அதே போல தோழர்களுடைய அந்த உரையாடல்கள்ல அவர்களும் கலந்து கொள்வார்கள். அதுல ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் அதை சுட்டிக்காட்டி சரியான முறையில வழி நடத்துவார்கள். உண்மையில பணிவுள்ளவர்களை அல்லாஹ் உயர்த்துகின்றான். இது எப்போதுமே உள்ள விஷயம். யார் தனித்தானே பணிவாக நடந்து கொள்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான். பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் தாழ்த்து விடுகின்றான். அந்த அடிப்படையில ஷைத்தான் தன்னுடைய ரப்புக்கு முன்னாடியே அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிரம்பணிந்து அந்த மரியாதை செய்ய சொன்ன போது அதை நிராகரித்து விட்டான். அதற்கு அவன் சொன்னது காரணம் தன்னை பெருமைப்படுத்தி சொன்னான். நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், அதனால இவர் மண்ணால் படைக்கப்பட்டவர் அப்படின்னு சொன்னான். இப்படி எல்லாம் பேசினதுனால சொர்க்கத்திலிருந்து அவன் கேவலப்பட்டு வெளியே இறக்கப்பட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய சாபமும் கூட அவனுக்கு சூழ்ந்து விட்டது. இதெல்லாம் எதனாலன்னு சொன்னா பெருமைதான் காரணம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னை நானே தாழ்த்தி கொள்வதுதான் எனது பெருமை அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததாக பணிவுள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அதற்கான அடையாளங்கள் என்னன்னா, வயதுல மூத்தவர்கள் அதே மாதிரி அறிவில் மூத்தவர்களுடைய செயல்ல குறுக்கிட மாட்டார்கள். அதே போல தன்னை விட வயதில் குறைந்தவர்களை கேவலமாக கருத மாட்டார்கள். தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக, வெளிச்சம் போட்டு காட்டிக் கொள்வதற்காக அவர்கள் விரும்ப மாட்டார்கள். இதெல்லாம் அந்த பணிவுடையவர்களுக்கான அடையாளம். இது எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம பார்க்க முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ்
எனது பார்வையில் என்னை சிறியவனாகவும் பிறரது பார்வையில் என்னை பெரியவனாகவும் ஆக்குவாயாக அப்படின்னு சொல்லி நபிசாசம் அவர்கள் செய்த துவா இருக்கிறது. அது வந்து நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கிறது. அடுத்ததாக உலக பற்றற்ற நிலையே எனது தொழில் என்று நபிசாசம் அவர்கள் கூறினார்கள். இந்த உலக பற்று இருக்கிறது இல்ல, இந்த உலக பற்று வந்துச்சுன்னு சொன்னா மனிதன் வந்து அதனுடைய ஆசையிலே மோகத்திலே போயிடுவான். சோ அந்த உலக பற்றுங்கிறது கண்டிப்பாக கூடாது. உலகத்துல வாழணும், ஆனா அதே நேரத்துல உலகப்பற்று நம்முடைய உள்ளத்துக்கு வரக்கூடாது. நம்ம உதாரணம் சொல்லுவாங்க இல்லையா, படகு தண்ணியில தான் போகணும், ஆனா தண்ணி படகுக்குள்ள வந்துடக்கூடாது. படகுக்குள்ள வந்துச்சுன்னா மூழ்கிடுவோம். இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க இல்லையா, தாமரை இலையில தண்ணீர் எப்படி இருக்கோ அது போல இந்த உலகத்துலதான் நம்ம வாழ்ந்தாகணும், வேற வழி இல்லை. ஆனால் அதே நேரத்துல உலகத்துடைய ஆசை, உலகத்துடைய மோகம் வந்து நமக்கு உள்ள வந்துருச்சுன்னு சொன்னா தண்ணி படகுக்குள்ள தண்ணி வந்த கதையாயிடும். அது மாதிரி இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால நபிசுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய தொழிலே இதுதான், இது உலகப்பற்றற்ற நிலை, உலகத்தின் மீது மோகம் கொள்ளாமல் இருப்பது, உலகத்தின் மீது ரொம்ப ஆசை வைக்காமல் இருப்பது என்னுடைய தொழில் அப்படின்னாங்க. அப்ப தொழில்னு சொன்னா பொதுவா லாபம் ஏற்படும் போது மகிழ்ச்சி ஏற்படும், உலகத்தின் மீது ஈடுபாடு ஏற்படும். நஷ்டம் ஏற்படும் போது அதை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை மனிதனுக்கு ஏற்படுது. அப்ப உலகப்பற்றே இல்லாத போது அந்த லாப நஷ்டம் எதுவுமே பெருசு இல்லை, அது எல்லாமே ஒரே மாதிரி அவங்க வந்து ட்ரீட் பண்ண முடியும். அதனாலதான் நபிசாசம் சொன்னாங்க, உலகப்பற்றற்ற நிலையே தனது தொழில் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப உலகப்பற்றற்ற நிலை ஒருத்தர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள் என்னன்னு பார்த்தா, மார்க்கம் தடுத்தவற்றிலிருந்து விலகி இருத்தல். மார்க்கம் இருந்து எதையெல்லாம் கூடாதுன்னு தடுத்திருக்கிறதோ அதிலிருந்து விலகி இருப்பது, தேவைக்கு மேல சேர்த்து கொள்ளாமல் இருப்பது. மேலும் மேலும் பணத்தை சேர்க்கிறது சொல்லி அந்த தேவைக்கு மேல சேர்த்து கொள்ளாமல் இருக்கிறது வந்து உலகப்பற்றற்ற நிலைமைக்கு ஒரு உதாரணம். அடுத்ததாக இறை நினைவை துண்டிக்கக்கூடிய விஷயங்கள், அது அனுமதிக்கப்பட்டதா இருந்தாலும் கூட அதை விட்டு விலகி இருக்கிறது. இறை நினைவை எந்த செயல்கள் எல்லாம் துண்டிச்சிருமோ அது வந்து உண்மையிலே தடுக்கப்பட்ட ஹராமான விஷயம் இல்ல, ஆகுமானதுதான். அப்படி இருந்தாலும் கூட இந்த செயல் வந்து இறை நினைவை விட்டு நம்மளை நீக்கிறோம், நம்மளை துண்டிச்சிரும் அப்படின்னு நினைச்சா அதை விட்டு விலகி இருப்பது, இதெல்லாம் வந்து ஒரு மனிதன் உலகப்பற்றற்ற நிலையில இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளங்கள் சொல்றாங்க. அதனால உலகப்பற்றற்ற நிலையே என்னுடைய தொழில் அப்படின்னு நபிசாசம் சொன்னாங்க. அடுத்ததாக நம்புவதே எனது பலம் அப்படின்னு சொன்னாங்க. எந்த ஒரு செயலையும் அப்படியே சொல்லப்பட்டால், இறைவனால் சொல்லப்பட்டால் அந்த இறை கூற்றை அப்படியே முழுசா ஏற்றுக்கொள்வது. இப்ப இதுக்கு வந்து நல்ல உதாரணம் உதைபியா உடன்படிக்கை. அந்த உதைபியா உடன்படிக்கையில வந்து நிறைய அம்சங்கள் வந்து அவர்களுக்கு குறைஷிகளுக்கு சாதகமாகவும் முஸ்லிம்களுக்கு பாதகமாகவும் இருப்பது போல நிலைமை. அப்ப இந்த ஒப்பந்தத்தை நபிசாசம் அவர்கள் கையெழுத்திட சம்மதிக்கிறார்கள். அப்போ உமரலிலாங்க வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து தாங்க முடியாம நபிசாசத்துல கேட்கிறாங்க, நாம உண்மையில தானே இருக்கோம், நம்ம சத்தியத்துல தானே இருக்கோம், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தானே, ஏன் இப்படி எல்லாம் விட்டு கொடுக்குறீங்க, ஏன் இதுக்கெல்லாம் நாம வந்து ஒத்து போகணும் அப்படின்னு கேட்ட போது நபிசாசம் சொன்னாங்க, இதுல வெற்றி இருக்குன்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்றேன். சோ இந்த அப்படியே நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க, அதுதான் அந்த நம்பிக்கை தான் என்னுடைய பலம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அது உண்மையிலே நடந்ததுதான். பின்னாடி நமக்கு வந்து பார்த்தோம், அது பெரிய வெற்றி. அல்லாஹ் வந்து அதை ஃபத்தூன் முபீனான்னு சொல்றான், அதாவது ஒரு பகிரங்கமான வெற்றி அப்படின்னு சொல்றான். அது மேல அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு பல நன்மைகள் ஏற்பட்டன. பல பேர் வந்து இங்கிருந்து அங்க, அங்கிருந்து இங்க போக ஆரம்பிச்சாங்க. பல பேர் இஸ்லாத்தை தெரிந்து கொண்டார்கள், இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. இது வந்து ஒரு பகிரங்கமான வெற்றியா இருந்தது. ஆனா ஆரம்பத்துல அதை பார்க்கும்போது நமக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ற மாதிரி இல்லை. ஆனா நபிசாசம் என்ன சொன்னாங்க, அல்லாஹ் இதுல வெற்றி இருக்குன்னு சொல்றான், நான் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டேன், அந்த நம்புவதே எனது பலம் என்பதாக நபிசாசம் சொன்னாங்க. இப்போ ஒரு பாம்பை பார்த்த பயந்து ஓடுறோம் இல்லையா, அது மாதிரி அந்த பாம்புடைய விஷம் நம்மளை தாக்கும் அப்படின்னு எந்த அளவுக்கு நம்புறோமோ அதே போல அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், இது அது மேல அந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை ஏற்படணும். அதன் அடிப்படையில நாம வந்து செயல்படணும் அப்படிங்கறதுக்காக தான் நபிசாசம் அந்த மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி உண்மைத்தன்மையே தனக்கு சிபாரிசு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒருத்தர் சிபாரிசு பண்றோம், ரெக்கமெண்ட் பண்றோம் இல்லையா, சோ இது எனக்கு எது சிபாரிசுன்னு சொன்னா உண்மைத்தன்மை தான் என்னுடைய சிபாரிசுன்னு சொன்னாங்க. நபிசாசம் அவர்கள் விளையாட்டிற்காக அல்லது கேலிக்காக கூட பொய் சொன்னது கிடையாது. அப்ப வந்து உண்மை வந்து எப்போதுமே வெற்றியை கொடுக்கும், பொய் அழித்து விடும் என்பதை நபிசாசம் சொன்னாங்க. ஒரு மூமின் அல்லது ஒரு முஸ்லிம் வந்து பொய் சொல்ல மாட்டார், பிறரை ஏமாற்ற மாட்டார் என்பதாக நபிசாசம் சொன்னாங்க. அப்ப இந்த பொய் அப்படிங்கிறது இருக்குது, அது வந்து எந்த காரணத்தை கொண்டும் அதை சொல்லக்கூடாது. சும்மா வேடிக்கைக்காக விளையாட்டாக கூட சொல்லக்கூடாது. ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை அழைப்பதற்காக இவா உனக்கு ஒண்ணு தர்றேன்னு சொன்னாங்க.
அப்ப நபிசாசம் பார்த்துட்டு கேட்டாங்க, உண்மையிலே நீ என்ன கொடுக்க போற, கையில என்ன வச்சிருக்கேன்னு கேட்டாங்க. நான் பேரிச்சம்பழம் வச்சிருக்கேன்னு அந்த பெண்மணி சொன்னாங்க. அப்படி நீ இல்லாமல் சும்மா அவனை கூப்பிடுறதுக்காக இங்க வா தர்றேன்னு வெறும் கையில வச்சுக்கிட்டு சொன்னீங்கன்னா உன் மீது ஒரு பொய் எழுதப்படும் சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு வேடிக்கைக்காக விளையாட்டுக்காக சும்மா சொல்றதுக்கு கூட பொய் சொல்லக்கூடாது என்பதை நபிசாசம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த உண்மைத்தன்மையே இருக்குதே, அதுதான் எனக்கு சிபாரிசு அப்படின்னு சொன்னாங்க. நான் உண்மையாக இருந்தால், இந்த யதார்த்த போக்கு நம்மிடம் இருந்தால், அதுவே நமக்கு பல காரியங்களில் சிபாரிசு செய்யும் என்பதை இந்த ஹதீஸ் வலியுறுத்துகிறது. அடுத்ததாக, ஏற்பதுதான் எனது கண்ணியம். இப்ப ஏதாவது ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்வது, அதுக்கப்புறம் அதுல உள்ள நல்லது கெட்டதை எடுத்து சொல்லுவாங்க. சொல்லும் போதே அப்படி இல்லைன்னு சொல்லி மறுக்கிறது அல்லது அவங்களுடைய பேச்சுக்கு கேட்காம நம்ம பேசுறது, இதெல்லாம் சரியான அணுகுமுறை இல்லை. நபிசாசம் அவர்கள் எதிர்த்தரப்பில் சொல்லக்கூடிய கருத்துக்களை அப்படியே கேட்பாங்க, கேட்டுக்கிட்டு உடனே நிராகரிக்க மாட்டாங்க. கேட்டுட்டு அதுக்கு பிறகு அதுல உள்ள நல்லது கெட்டதை எடுத்து சொல்லுவாங்க. அதுல சரியான முறையில வழிகாட்டி அவங்களுக்கு சரியான முறையில புரிய வைப்பாங்க. இது நபியுடைய வழிமுறைகள்ல ஒன்று. அதனால எதையும் ஏற்பது எனது கண்ணியம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததாக, அறப்போர் புரிவதே எனது குணம் என்றார்கள். அறப்போர் புரிவது என்னுடைய குணம். அறப்போர் அப்படின்னு சொன்னா நம்மளால இயன்ற அளவுக்கு முயற்சி செய்யறது, ட்ரையிங் அட்மோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே ஆங்கிலத்துல. அது போல எந்த காரியத்திலையும் முழுமையாக கவனம் செலுத்தி ஈடுபடுவது. இதெல்லாம் அதே மாதிரி அநீதிக்கும் அசத்தியத்திற்கும் சர்வாதிகாரத்துக்கும் எதிராக அறப்போர் புரிவது, இதை தன்னுடைய குணம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ அதனால அடுத்ததாக, எனது கண் குளிர்ச்சி, என்னுடைய கண்களின் குளிர்ச்சி தொழுகையில் உள்ளது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தொழுகையில எந்த அளவுக்கு ஈடுபாட்டோட ஈடுபட்டாங்க அப்படிங்கறத நம்ம ஆரம்பத்துல கூட சொன்னோம் இல்லையா. அந்த கால்கள் வீங்கும் அளவுக்கு தொழுதாங்க. அதே போல தொழுகையில இருக்கும்போது முழுமையான கவனம் இருந்தது. சோ அப்ப கண்களுக்கு குளிர்ச்சி அல்லது கண்களுக்கு சந்தோஷம், மனதிற்கு தெளிவும் தெம்பும் ஏற்படும் சொன்னா அது தொழுகையில மட்டும்தான் இருக்கிறது என்று நபிசாசம் சொன்னாங்க. அமல்களில் மிக உயர்ந்தது தொழுகை. தொழுகை எந்த அளவுக்கு முக்கியம்னு சொன்னா, ஒரு முஸ்லிமையும் முஸ்லிம் அல்லாதவரையும் வேறுபடுத்தி காட்டக்கூடியது தொழுகை தான். அதனால ஒரு ஒரு மூமின் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி ஒரு முஸ்லிம் ஆகிவிட்டால் அவருக்கு உடனடியாக அவர் மீது தொழுகை கடமை. அந்த தொழுகையை நாம் முழுக்க முழுக்க நிறைவேற்றணும். எல்லா வெப்து தொழுகையும் தொழுகணும், நம்முடைய கடைசி மூச்சு வரையும் தொழுகணும். ஏன்னா மற்ற விஷயங்களுக்கு இப்ப உடல் நலம் இல்லைன்னா நோன்பு பிடிக்காம இருக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது. ஆனா இங்க தொழுகைக்கு அந்த அளவுக்கு நபிசாசம் சொன்னாங்க, இஸ்லாத்துடைய முக்கியமான தூண்கள். ஏன்னா அந்த தூண்கள்ல தொழுகை ஒன்று. அந்த தொழுகையை நிறைவேற்றலன்னு சொன்னா அவர் முஸ்லிம்னு சொல்றதுக்கே அருகதை இல்லை. முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவருக்கும் வேறுபடுத்தி காட்டுறதே தொழுகைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தொழுகையில ரொம்ப இறைவனுக்கு பிடித்தமான செயல் எதுன்னு சொன்னா இறைவனுடைய அந்த சஜிதாவில் இருக்கிறது. நம்முடைய நெற்றியை கீழே வைத்து தலையை தாழ்த்தி இறைவனுக்கு முன்னாடி நம்முடைய பணிவை வெளிப்படுத்துதல், நம்முடைய அந்த சிரம்படிதல் இருக்குது பாருங்க, அது இறைவனுக்கு ரொம்ப விருப்பமான செயல் சொன்னாங்க. அப்ப என்ன அர்த்தம், தொழுகை அதிகமாக நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்களை சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு முக்கியமான ஒரு படிப்பனையாக இருக்கிறது. அறிமுகமே எனது மூலதனம், அறிவே எனது மார்க்கத்தின் ஆணிவேர், பிரியமே எனது அடித்தளம், ஆர்வமே எனது வாகனம், அல்லாஹ்வை திக்ர் செய்வதே ஆதரவு, உறுதி கொள்வதே எனது பொக்கிஷம், கவலை எனது பயணத்தோழன், கல்வியே எனது ஆயுதம், பொறுமையே எனது போர்வை, இறை பொருத்தம் பெறுவதே எனது நோக்கம், என்னை தாழ்த்திக் கொள்வதே பெருமை, உலகப்பற்றற்ற நிலையே எனது தொழில், நம்புவதே எனது பலம், உண்மைத்தன்மையே எனது சிபாரிசு, ஏற்பதுதான் எனது கண்ணியம், அறப்போர் புரிவதே எனது குணம், தொழுகையில் தான் எனது கண் குளிர்ச்சி அப்படின்னு சொல்லி இந்த 17 அம்சங்களை நபிசாசம் சொல்லியிருக்காங்க. இவற்றை பின்பற்றி நாமும் நபிசாசம் அவர்களுடைய வழிமுறையில் நடப்பதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. சுபஹானல்லாஹ்.